இப்ப செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு ஒரு வாட்டி சென்னை மூழ்கினதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறதால, நீங்க வந்து ரீகன்சிடர் பண்ணி வேற எங்கேயாவது மக்கள் அதாவது தமிழக அரசு கூட இப்படிதானங்க சொல்றாங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்னா, அவர் ரொம்ப தெளிவா கேட்டாரு. ஒண்ணு நான் இங்க தான் ஏர்போர்ட்ட கட்டுவேன்னு சொல்லு, இல்ல கட்ட மாட்டேன்னு சொல்லு. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்னா எப்படி? அதனால வந்துங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் அதுல நாடகம் ஆடுதுங்க. அதான் சொல்லிட்டாரே. அவரு வந்து நான் வந்து நீங்க மக்கள சந்திக்கணும். அந்த போராடுறாங்க. வருஷ கணக்கா போராடிட்டு இருக்காங்க. ஏங்க பரந்தூர்ன்றது அவருடைய பண்ணை வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு. முதலமைச்சரின் பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏங்க பேச மாட்டாரா? போய் உட்கார்ந்து பேசினா என்ன? தமிழகமே ஓரணியில் திரளுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த பரந்தூர் மக்கள் போராடுறது அவர் கண்ணுக்கு தெரியலையா? நீங்க போய் பேசுங்கன்றாரு. அவங்கள அழைச்சு பேசுங்க. இல்ல நீங்க அங்க போய் பேசுங்க. இது 2ம் நடக்கலன்னா, நான் அவங்கள திரட்டிக்கிட்டு வருவேன். அதனால என்ன விளைவானாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார்ன்றாரே.